வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் விண்டேஜ் நோவா. ரீசெண்டாக டேரக்டர் மிஸ்கினோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க. அதில் அவர் சொன்னது என்னென்னா, இப்போ வர தமிழ் மூவிஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் தமிழ் சினிமாலேயே வந்த கிளாசிக் மூவிஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒண்டர்ஃபுல்லான மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சில படத்தை குறிப்பிட்டு சொன்னார். தெய்வம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துக்க மாட்டீங்க. என் தெய்வம் போய் பார்க்கணும். நவராத்திரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தா நீங்க இதெல்லாம் என்ன சார் மாடனா போயிட்டு சார் என்ன மாடனா டூல் ஒன்னே தான். அதை கேட்டதும் அந்த மாதிரியான மூவிஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போதே என் மைண்டில் வந்த ஆள் கே. பாலச்சந்தர் அவர்கள் தான். அவரோட சில படங்களை பார்த்த பின்னாடி தான் எதுக்காக அவர் இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லப்படுறாருன்னே புரிஞ்சுச்சு. டோப்போ டாபிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது சொசைட்டி சொல்ல பயப்படுற விஷயமும் ஓப்பனாக வெளியே சொல்லிக்க முடியாத விஷயங்கள்னு சில இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் டோப்போ டாபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை மையமாக வச்சு தான் இவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் கேபி சார் பற்றியும் அவரோட கிளாசிக் 5 மூவிஸை பற்றியும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் பிகின். கே. பாலச்சந்தர் சார் எப்பயுமே அவரோட மூவிஸில் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, சினிமாவில் உண்மையான மனுஷனோட ஃபீலிங்ஸும் கான்ஃப்ளிக்ஸும் தான் முக்கியம்னு. அவர் படத்தில் டோப்போ டாபிக்ஸ், உமன் சென்ட்ரிக் ஸ்டோரிஸ், காம்ப்ளெக்ஸ் எமோஷன், கில்ட்டு, டிசைர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ஸு, ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸு, டீப் டைலாக்ஸ்னு தான் யூஸ் பண்ணுவார். அவர் படத்தில் இருக்க கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. ஃப்ளாஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ரியல் ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான போல்டு அப்ரோச் தான் அவரோட படத்துக்குன்னே தனி ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி மூவிஸ்லேருந்து ஒரு கிளாசிக் 5 மூவிஸை பற்றி பார்ப்போம். இந்த மூவிஸ் எல்லாம் டாப் 5 மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இயர் பேஸில் பார்ப்போம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து 1974 வந்த அவள் ஒரு தொடர் கதைங்கிற மூவி தான். உமன் ஓரியன்ட் சினிமாவுக்கு ஒரு மைல்ஸ்டோன் மாதிரியான மூவி இது. கவிதா அப்படிங்கிற கேரக்டராக சுஜாதா தமிழ் சினிமாவில் லீட் கேரக்டராக அறிமுகமாகி பீக் ஆக்டிங் கொடுத்த ஒரு மூவி இது. படத்தோட கதை என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலியில் 2வது பொண்ணாக இருக்கிற கவிதாவோட லைஃப் சைக்கிள் பற்றி சொல்கிறது தான் இந்த படமே. ஃபேமிலியை பார்த்துக்க முடியாமல் ஓடி போன அப்பா, வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு தர்ற அண்ணன்னு இவங்க இப்படி இருந்ததுனால குடும்ப பொறுப்பை கையில் எடுத்து தன்னோட ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்ப தலைவன் அப்படிங்கிற பொறுப்பில் வாழ்கிற கவிதாவோட லைஃப் சைக்கிள் பற்றியும் அவளை சுற்றி இருக்கிற சொசைட்டியை பற்றியும் சொல்கிறது தான் அந்த படமே. ஒரு வீட்டோட ஃபுல் பர்டனையும் ஒரு பொண்ணை சுமக்கிறானா அது எப்படி இருக்கணும், சொசைட்டியை எப்படி டேக்கிள் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த ஆக்டிங் மூலமாகவும் ஸ்ட்ராங் டைலாக்ஸ் மூலமாகவும் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்தே திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இவளோட லைஃப்பும் இருக்கும். கிளைமேக்ஸில் தான் புரியும் அவளோட தொடர்கதைங்கிறது அவளோட கேரக்டர் இல்லை, அவளோட வாழ்க்கைங்கிறது. 50 பேருள்ள குடும்பம் என்ன நம்பி இருக்கு. பிச்சை எடுக்கிறதும் போராட்டம் நடத்துறதும் நம்ம நாட்டுல தொழிலா போச்சு. ரொம்ப திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்காளே. இதில் செகண்ட் படமாக பார்க்க போகிறது வந்து 1975 வந்து அபூர்வ ராகங்கள் படம் தான். இந்த படத்தோட தீமே ஏஜ் கேப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான். கமல் வந்து இதில் ஒரு யங் மென்னாக நடிச்சிருப்பார். ஸ்ரீவித்யா வந்து ஒரு மச் ஓல்டர் உமனாக இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் டெவலப் ஆகும். லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுவாங்க. அப்படியே பேரலாக பார்த்தா ஸ்ரீவித்யாவோட பொண்ணும் கமலோட அப்பாவும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு இடையில தெரிய வரும்போது அதை என்னவா கையாண்டாங்க அப்படிங்கிறத டேரக்டர் அழகாக கையாண்டிருப்பார். 40+ இருக்கிற ஒரு மென் 18+ இருக்கிற ஒரு உமனை கல்யாணம் பண்ணால் இந்த சொசைட்டி என்னவா அவங்கள பார்க்கும். அதே ஒரு 35+ இருக்கிற ஒரு உமனை 20+ இருக்கிற ஒரு மென் வந்து கல்யாணம் பண்ணால் இந்த சொசைட்டி என்னவா பார்க்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக எடுத்து வைக்கிற படம் தான் இது. இந்த படத்தில் லோன்லினஸ்ஸு, எமோஷ்னல் வாய்டு, கம்பானியன்ஷிப்னு நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆல்சோ இது ரஜினி சாரோட டெபியூட் ஃபிலிம். மூணாவது படமாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீதேவி ரஜினி கமல்னு ஒரு எபிக் காம்போவில் 1976 வந்த 3 முடிச்ச மூவி தான். ஸ்டோரி சிம்பிளாக லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக அப்படியே ஹெவி ஆயிரும். கமலும் ஸ்ரீதேவியும் லவ் பண்ணுவாங்க. ரஜினி வந்து கமலோட ஃப்ரெண்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனிப்புலேட்டிவ் வில்லனாகவும் இருப்பார். அவரோட செல்ஃபிஷ்னாலையும் ஸ்ரீதேவி மேலே இருந்த ஆசையாலையும் கமலை ஒரு கட்டத்தில் கொன்றுவார். இதுக்கப்புறம் நிறையா தப்பு பண்ணால் நம்ம மனசாட்சி நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி தான் அந்த படம் போகும். கமல் இறந்த பின்னாடி ரஜினியும் ஸ்ரீதேவியை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் ஸ்ரீதேவி இதுக்கெல்லாம் வீக் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் இந்த படத்தோட பேக் போனாகவே இருக்கும். ரஜினி பண்ணதுக்கு எல்லாமே அவனை பழிவாங்கன்னு நினைக்காம நம்மளால தான் இந்த தப்பெல்லாம் அவன் பண்ணுறான், அவனை திருத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறதும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஆல்சோ ஒரு டோப்போ டாபிக் படம் தான். ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணு அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்மளுக்கு அம்மாவாயிட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற படம் இது.
4வது படமாக பார்க்க போகிறது 1980 வந்த வறுமை நிறம் சிவப்பு மூவியை பற்றி தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கமல் வந்து இதில் ஒரு ஜாப்லெஸ் யூத் மேனாக இருப்பார். ரூம் ரெண்ட்டுக்கு கூட காசு இருக்காது. பசி, இன்சல்ட்டு, அப்புறம் இன்டர்வியூவில் நடக்கிற ஹியூமிலிசேஷனு, அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டெல்லியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. மேலும் ஸ்ரீதேவிக்கும் கமலுக்கும் இடையில வர லவ் ஆகட்டும், அவங்களுக்கு இடையில ஏற்படுற கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பற்றி ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் காட்டியிருப்பாங்க. வறுமையும் அதனால் ஏற்படுற பசியும் ஒரு மனுஷனை எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே காமிச்சிருப்பாங்க. கேபி சார் இந்த படத்தில் ஒரு சிம்பலிசமும் யூஸ் பண்ணியிருப்பார், வறுமை நிறம் சிவப்புன்னு. அதாவது பாவர்ட்டியோட சஃபரிங்கு, ஆங்கரு, ஹெல்ப்லெஸ்னஸ்ஸு எல்லாம் ஒரு கலராக டிஃபைன் பண்ண முடிஞ்சால் அது ரெட் கலராக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் இந்த டைட்டில் வச்சுருப்பாங்க. கமலோட லாங் மோனோலாக்ஸும் யதார்த்தமான வசனங்களும் மிக்சடு எமோஷன்ஸும் செட்டைர் மூமெண்ட்ஸும் ஹானஸ் போர்ட்ரேல் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு படம் முழுக்க யதார்த்தமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் காட்டியிருப்பாங்க. நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் வர சில சீன்ஸ் நம்ம வாழ்க்கையிலையுமே நடந்த மாதிரியே இருக்கும். அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக 5th மூவியாக 1985 வந்த சிந்து பைரவி மூவி தான். மியூசிக்கையும் எமோஷனையும் பிளெண்ட் பண்ணுற விதமாக தான் இந்த படம் இருக்கும். இதில் சிவகுமார் வந்து ஒரு ஃபேமஸ் கிளாசிக்கல் மியூசிஷியனாக இருப்பார். அவரோட ஒய்ஃப் பைரவியை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மியூசிக்கை பற்றி பெருசாகவும் எதுவும் தெரியாது. ஆனால் அவருக்கு தன்னோட ஃப்ரீ டைமில் கூட மியூசிக்கை பற்றி பேசுகிறதும் அதை கேட்குறதும் தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க, குழந்தைங்களும் இல்லாததுனால தன்னோட மியூசிக் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஏங்குற ஒரு ஆளாக இருப்பார். சங்கீதத்தை தவிர இந்த மாதிரி எதையுமே தெரிஞ்சு வச்சுக்காத முட்டாளலாம். தெரிஞ்சு வச்சிருந்தா கச்சேரி இல்லாத நேரத்தை உங்களை மாதிரி உபயோகமாக செலவழிக்கலாம் இல்லையா? நீங்களும் எடுங்க, சீட்டு ரொம்ப முக்கியம், நான் வரேன். அப்போ தான் சிந்து அப்படிங்கிற கேரக்டரில் சுகாசினி உள்ளே வருவாங்க. இவங்க எப்படின்னா போல்டான, இன்டெலிஜென்ட்டான, மியூசிக்கில் டேலண்ட் இருக்கிற, மியூசிக்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு இன்டெலெக்சுவலாக கனெக்ஷன் ஏற்படும், எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஏற்படுற கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த படமே. ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருந்த ஒரு ஆள் குடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும், ஹியூமன் வீக்னஸ்ஸு, எமோஷ்னல் வைடு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஃபீலிங்ஸை பற்றியும் கேபி சார் ரொம்ப மெச்சூர்டாகவும் ரியலிஸ்டிக்காகவும் காட்டியிருப்பார். இந்த படத்தில் இளையராஜாவோட மியூசிக்குங்கிறது படத்தோட சோலுங்கிற மாதிரியே சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும், ரியலிஸ்டிக்கு க்ளோஸராகவும் இருக்கும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி டோப்போ டாபிக்ஸை மெச்சூர்டாக கையாளுறதுக்கு இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி டாபிக்ஸில் இன்னும் நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பற்றி இனி வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த மூவிஸ் எல்லாமே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிஸ்னே சொல்லுவேன். தமிழ் சினிமாலேயும் இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட ஃபேவரட் கேபி சார் மூவி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.